Okay guys, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல UPSC prelims paperல previous year questions mostly environment and ecology ல பார்க்க போறோம். சரிங்களா? Already we have had a class in 2025 question paper, but this would be a questions would be from any year. Okay, so first question: biological oxygen demand is a standard criterion. இது வந்து 2017 क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. மெஷரிங் ஆக்சிஜன் லெவல்ஸ் இன் blood, computing oxygen levels in forest ecosystem, pollution assay in aquatic ecosystem, assessing oxygen levels in high altitude region. bloodல இருக்கிற ஆக்சிஜன் லெவலா இல்ல ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவலா இல்ல ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் அதாவது வாட்டர் பாடிஸ்ல இருக்கிற பொல்யூஷனை செக் பண்ற ஒரு டெக்னிக்கா இல்ல ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ், பீக்ஸ், அங்க இருக்கிற ஆக்சிஜன் லெவலை மெஷர் பண்ற மெஷர்மெண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் யூ திங்க்? tell me any one of the option. இதோட ஆன்சர் என்னதுன்னா சி தான், aquatic ecosystem தான். பிஓடினா என்ன அர்த்தம்? பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகேவா? யாரோட டிமாண்ட்னா பயாலஜிக்கலோட டிமாண்ட் இல்ல. பயாலஜிக்கல் அப்படின்னு சொன்னா டீகம்போசர் அப்படின்னு வச்சுக்கலாமா? முக்கியமா பாக்டீரியா. எங்க இந்த டிமாண்ட் இருக்கு? தண்ணிக்குள்ள, வாட்டர் பாடிக்குள்ள. சரிங்களா? ஸோ ஒரு வாட்டர் பாடிக்குள்ள எவ்வளோ ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கு அதோட மெஷர்மெண்ட் தான் எனக்கு பிஓடி. எந்த அளவுக்கு பிஓடி அதிகமா இருக்குமோ அந்த அளவுக்கு பொல்யூஷன் எப்படி இருக்குன்னு அர்த்தம், அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரி, ஹவு மச் ஆக்சிஜன் பாக்டீரியா நீட் டு பிரேக் டவுன் ஆர்கானிக் வேஸ்ட் இன் வாட்டர். ஆர்கானிக் பல்யூட்டன்ட்டை உடைக்கிறதுக்கு ஒரு பாக்டீரியாவுக்கு எந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவை? ஓகேவா? சரி, இப்போ நினைச்சு பாருங்க, சீவேஜும் என்னது? ஒரு ஆர்கானிக் பல்யூட்டன். இது தண்ணிக்குள்ள விட்டாங்க. இப்போ அந்த சீவேஜ்ல இருக்கிற ஆர்கானிக் பல்யூட்டன்ட்டை உடைக்கிறதுக்கு பாக்டீரியா என்ன பண்ணுவாரு? உடைப்பாரா? உடைக்கிறதுக்கு தான் அவர் என்ன தேவைப்படும்னா டிசால்வ் ஆக்சிஜன் தேவை. அப்போ எந்த அளவுக்கு வந்து பொல்யூட்டன்ட் அதிகமா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் அ மெஷர்மெண்ட் டு அசஸ் அக்வாட்டிக் பாடியில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்கு. சரிங்களா? கிளியர்? சி, பிஓடியோட வேல்யூ வாட்டரோட குவாலிட்டி 1 to 2 மில்லிகிராம் பர் லிட்டர் இருந்தால் கிளீன் வாட்டர். இந்த மாதிரி இருந்தால் மாடரேட்லி க்ளீன். கிரேட்டர் தேன் 5னா பொல்யூட்டட் வாட்டர். கிரேட்டர் தேன் 10னா ஹைலி பொல்யூட்டட். அதுவே அன்ட்ரீட்டட் சீவேஜோட பிஓடி எவ்வளோ இருக்கும்னா கிட்டத்தட்ட 200 to 600 ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் இஸ் biological oxygen demand. Clear? So we'll move to the next. The Miyawaki method is well known for what purpose? This is from your 2022 question paper. Okay, options are promotion of commercial farming in arid and semi-arid region. என்ன சொல்றாங்கன்னா கமர்ஷியல் ஃபார்மிங். ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஃபார்மிங் பண்ணுவாங்களே, அந்த ஃபார்மிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ரீஜன்? ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ரீஜன். ஈஸியான வேர்டில் சொல்லணும்னா டெசர்ட்டுன்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்கே தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமோ அதை தான் ஆரிட் ரீஜன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரீஜன்ஸில் ப்ரமோட் பண்ணுறதுக்கா இல்லை டெவலப்மெண்ட் ஆஃப் கார்டன்ஸ் யூஸிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃப்ளோராவை வச்சு கார்டன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. கிரியேஷன் ஆஃப் மினி ஃபாரஸ்ட் இன் அர்பன் ஏரியாஸ். சிட்டிஸ்ல வந்து சின்ன சின்ன ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு மெத்தடா இல்ல ஹார்வெஸ்டிங் விண்ட் எனர்ஜி ஆன் கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் ஓஷன் சர்ஃபேசஸ். கோஸ்டல் ஏரியாஸ்ல வந்து விண்ட் எனர்ஜியை கலெக்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தடா. ரைட்டா? ஹிண்ட் வந்து மியாவாக்கி இருக்கார்ல, அவர் ஒரு பாட்டனிஸ்ட். இவங்களா யாரு? எந்த மாதிரியான சயின்டிஸ்ட்?
பிளான்ட்ஸில் வேலை செய்வாங்களா அனிமல்ஸில் வேலை செய்வாங்களா? பிளான்ட்ஸ். சரி, அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். கிரியேஷன் ஆஃப் மினி ஃபாரஸ்ட் இன் அர்பன் ஏரியா. சரிங்களா? ஸோ மியாவாக்கி மெத்தடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேட்டிவான ஸ்பீசிஸை வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் வளர்த்துட்டாங்க, ஒரு மினி ஃபாரஸ்ட்டை வளர்த்துட்டாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. Which one of the following best describes the term green washing? இது வந்து 2022ல கேட்டிருக்காங்க. இந்த வேர்டு வந்து இன்னொரு வேர்டுக்கு சிமிலரா இருக்கு, பிரெயின் வாஷிங். இருக்கா இல்லையா? ஸோ பார்ப்போம் எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. Conveying a false impression that companies' products are eco-friendly and environmentally sound. ஒரு ப்ராடக்ட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு போய் சொல்றது அந்த ப்ராடக்டோட லேபிள்ல. சரிங்களா? நான் இன்க்ளூஷன் ஆஃப் ஈக்கோலாஜிக்கலி ஆர் என்விரான்மெண்டலி காஸ்ட் இன் தி ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து என்விரான்மெண்ட் ஆர் ஈக்காலஜிக்கல் காஸ்ட் பத்தி பேசாம இருக்கு, பட்ஜெட் அந்த மாதிரி. சரி, இக்னோரிங் தி டிசாஸ்ட்ரஸ் ecological consequences while undertaking infrastructure development. அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது இந்த கான்சிக்வன்சஸ்லாம் வரலாம், அதெல்லாம் தெரிஞ்சிட்டோம் அதை இக்னோர் பண்றது. ஓகேவா? மேக்கிங் மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் காஸ்ட் இன் அ கவர்மெண்ட் ஆர் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ மேண்டேட்ரியா சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும், இந்த என்விரான்மெண்டல் காஸ்ட் இருக்கணும் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு. எது கரெக்டா இருக்கு? ஃபோர்த்தா? நீங்க நான் என்ன சொன்னேன்? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரெயின் வாஷிங். சரிங்களா? கன்வேயிங் அ ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் தட் கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஓகேவா? அதுதான் பிரெயின் வாஷிங்னா என்ன பண்ணுவோம்? ஏமாத்துவோம்ல, ஒருத்தவங்களை ஏமாத்துறது, அதான் அந்த கம்பெனி. ஓகேவா? ஸோ a deceptive marketing spin used to persuade the public that organization products aims and policies are eco-friendly. இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எழுதிருக்கும் 100% நேச்சுரல் வாட்டர் ஈகோ சேஃப் பேக்கேஜிங், ஆனால் அந்த பிளாஸ்டிக் எப்படி இருக்கும்? ரீசைக்கிளே பண்ணாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில ஃபாசில் ஃபியூவல் கம்பெனிஸ்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா க்ளீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ் அப்படின்னு. ஆனால் 95% அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஃபாசில் ஃபியூவல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னதுன்னா green washing என்ற brain washing. Okay, we'll proceed with the next. Consider the following statements regarding the global environmental plus facility GEF. Again 2014ல வந்த question. GEF பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னு கேள்வி. It serves as a financial mechanism for Convention on Biological Diversity and United Nation Framework, அதாவது UNF CCC, அதே மாதிரி CBD. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற பாடிஸ்க்கு வந்து இது என்ன பண்ணுதுன்னா ஃபைனான்ஸ் பண்ணுது, ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். It undertakes scientific research on environmental issues at global level. சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து இதை கண்டக்ட் பண்ணுது. சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு நம்ம தனியாக ஒரு பாடி பார்த்தோம், ரைட்? வருஷம் ஒரு எவ்ரி ஒரு இன்டர்வல்ல ஏஆர் கொடுக்கும். ரீசெண்டாக வந்தது AR6 அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். அந்த பாடி என்ன பாடி? அது தெரிஞ்சா இந்த ஆன்சர் தெரிஞ்சு. சரி, இட் இஸ் அன் ஏஜென்சி அண்டர் OECD. அகெயின் இந்த OECD இஸ் அ ஆர்கனைசேஷன் which contains about 30 countries. ஓகேவா? 30 countries வந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த கண்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். சரிங்களா? ஓவராலாகவே டு ஃபெசிலிட்டேட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஃபண்ட்ஸ் டு அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ் வித் தி ஸ்பெசிஃபிக் எய்ம் டு ப்ரொடெக்ட் தேர் என்விரான்மெண்ட். OSCDயில் இருக்கிற கண்ட்ரீஸ்னால் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன கேள்வினா, இந்த GEF இருக்குல்ல, அந்த GEF வந்து அந்த OECD என்ற பிளாக்குக்கு கீழே வருமா இல்லையா, அதுதான் கேள்வி. ஸோ வாட் இஸ் யுவர் தாட்? ஒன்று கரெக்டா?
சரி ஓகே. ரெண்டாவது சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. நீங்க லாஸ்ட் கரெக்ட்னு சொல்றீங்களா? சரி, ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஏ மட்டும் தான். ஏ என்னது? ஒன் ஒன்லி. இது மட்டும் தான் கரெக்ட். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ சயின்டிபிக் ரிசர்ச் இது பண்ணாது, யார் பண்ணோம்? ஐபிசிசி. ஓகே. ஓஎஸ்சிடி ஓஎஸ்சிடியோட ஒர்க் இதுதான். ஆனா இவர் இருக்கார்ல, இவர் வந்து ஓஎஸ்சிடியோட பாடியில் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபைனான்சியல் மெக்கானிசம் யாருக்கெல்லாம் கொடுக்கும்னா சிபிடிக்கு, UNFCCCக்கு, UNCCDக்கு, ஸ்டாக் கன்வென்ஷன்ஸ் கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் பண்ணாங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறது தான் யாரு? ஐபிசிசி, யுஎன்இபி, இந்த மாதிரி. அதே மாதிரி சின்ன சின்ன ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் கொஸ்டின் இஸ். ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது போன கிளாஸ்ல தான் பார்த்தோம். வாட் இஸ் ப்ளூ கார்பன்? ப்ளூ கலர்ல இருக்குமா கார்பனு? சரி, ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். கார்பன் கேப்சர்ட் பை ஓஷன்ஸ் அண்ட் கோஸ்டல் ஈகோசிஸ்டம். ஓஷனும் கோஸ்டல் ஈகோசிஸ்டமும் கார்பனை கேப்சர் பண்ண. ஆக்சுவலி இந்த ப்ளூ கார்பனு, இன்னொன்று என்ன, கிரீன் கார்பனு, இதெல்லாம் எதை பத்தி பேசுறாங்க? நம்ம பேசுறோம்னா கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன், அதை பத்தி பேசுறோம். கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன், ஆர்டிஃபிஷியலா நேச்சுரலா? நேச்சுரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன். சிக்வஸ்ட்ரேஷன் என்ன சார்? வித்தியாசமா இருக்கு. ஸ்டோரேஜ். நேச்சுரலா எந்தெந்த இடம்லாம் கார்பனை ஸ்டோர் பண்ணும், அது வந்து ப்ளூ கார்பன், கிரீன் கார்பன். பிளாக் கார்பன் வந்து ஸ்டோர் பண்ணாது, எமிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் போன கிளாஸ்ல. சரி, அப்போ எந்த ஆப்ஷன் வந்து ப்ளூ கார்பன்? இங்க ஓஷன் அண்ட் கோஸ்டல் எதுன்னு சொல்றாங்க, இங்க வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, இங்க வந்து பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ், அண்ட் இது அட்மாஸ்பியர். யார் ஏன்னு சொல்றாங்க? நீங்க என்ன சொல்றீங்க ஜான்வி? லாஸ்ட் கிளாஸ் ஏவா? ஏன் மிஸ் ஆகுதா இங்க? ஓஷன் கோஸ்டலா தவிர. இன்கேஸ் இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷன்ல ஏதாவது மிஸ் ஆகுதா? லாஸ்ட் கிளாஸ் தான் பார்த்தோம். சரி, அது வந்து ஓஷன் அண்ட் கோஸ்ட்ல தான் இருக்கும் யூஸ்வலா, அதுல டைரக்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ என்னது அது? மேங்க்ரோவ்ஸ். மேங்க்ரோவ்ஸ்னா என்னது? அதான் கோஸ்ட்ல வளர்ற பிளான்ட்ஸ், முக்கியமா இஸ்வரிஸ்ல, பேக் வாட்டர்ஸ்ல. பேக் வாட்டர்னா என்ன இருக்குன்னா, எங்க வந்து ரிவரும் ஓஷனும் மீட் ஆகணும், அங்க இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும்னா உப்புத்தன்மையோட இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வளர்ற செடிகள்ல வந்து நம்ம மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேங்க்ரோவ்ஸ் மட்டும் இல்லாமல் மார்ஷஸ், சேரான இடங்கள், sea grasses, again a type of a plant which is inside the sea, and highly, these are also inside as well as on the coast. Efficient sequestration, storing bodies, blue carbon. Clear? Easy question, very direct. This was asked in when? 2021. Okay. ஸோ அவ்வளோதான். மேங்க்ரோவ்ஸு, சீ கிராசஸ் அது மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? எக்ஸ்ட்ரா. சரி, அடுத்தது போயிடலாம்ல. மேங்க்ரோவ்ஸ், டைடல் மார்ஷஸ், சீ கிராசஸ். ப்ராடாக சொல்லணும்னா ஓஷனில் இருக்கிற எல்லா வகையான பிளான்ட்ஸும். ஏன் பிளான்ட்ஸை பற்றி நம்ம முக்கியமாக பேசுகிறோன்னா, ஏன்னா பிளான்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு கார்பனை என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி. If a particular plant species is placed under Schedule 6 of the Wildlife Protection Act 1972, what is the implication? 2017 கேட்ட கொஸ்டின் இது. 2022 வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. அமெண்ட்மெண்ட்னா என்னது? சேஞ்ச். எதுல வந்தது சேஞ்சு? WPA ஆக்ட்ல. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பழசு, ஆனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பழசு கூட எப்படி இருந்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் WPA ஆக்டை பத்தி. கரெக்டா இல்லையா? WPA ஆக்ட்ல மொத்தம் எத்தனை ஷெட்யூல் அப்படின்னா 6 ஷெட்யூல்ஸ் இருக்கு. சரி,
6 ஷெட்யூல்ஸ்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா உயிரினங்களை பிரிக்கிறாங்க. எதுக்கேற்ற மாதிரி இவங்களை வந்து அதிகமா நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு. கரெக்டா இல்லையா? ஸோ இங்க வந்து முக்கியமா எதை பத்தி பேசுறாங்கன்னா பிளான்ட் ஸ்பீசிஸை பத்தி பேசுறாங்க. மொத்தம் அந்த 1ல இருந்து 6வது ஷெட்யூல்ல எந்த ஷெட்யூல்ல பிளான்ட்டை பத்தி இருக்கணும் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இங்க வாட் இஸ் தி இம்ப்ளிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, a license is required to cultivate. இங்கே சொல்லிட்டாங்க ஆக்சுவலி ஷெட்யூல் 6 அப்படின்னு. ஷெட்யூல் 6ன்னு சொல்லிட்டாங்க. சரி, இங்க அந்த பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதை பத்தி தான் எனக்கு கேள்வி. ஓகேவா? a license is required to cultivate that plant. இந்த பிளான்ட்டை கல்டிவேட் பண்றதுக்கு ஒரு லைசன்ஸ் தான். என்ன செடி அது? அந்த சாண்டல்வுட் தெரியுமா? படத்துல எல்லாம் காமிக்கிறாங்களே, அதை நீங்க வளர்க்கலாமா வீட்டில்? வளர்க்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இல்லையான்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். such a plant cannot be cultivated under any circumstance. இந்த பிளான்ட்டை கல்டிவேட்டே பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. சரி, இட் இஸ் a genetically modified crop plant. அதோட ஜீனோமை மாத்திட்டாங்க பயோடெக்னாலஜி மூலமா. அப்படியா? இல்ல such a plant is invasive. இன்வேசிவ்னா என்ன அர்த்தம்? எங்க வளருமோ அங்க இருக்கிற நேட்டிவ் ஆன ஸ்பீசிஸை காலி பண்ணிடும் வளர்ந்து, harmful to the ecosystem அப்படின்றாங்க. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? சரி, இந்த இந்த பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து எப்படிப்பட்ட பிளான்ட் ஸ்பீசிஸ் நான் சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ரொம்ப கம்மியா இருப்பாங்க, என்டேஞ்சர்டா இருப்பாங்க. ஸோ ஈஸியா சொல்லணும்னா ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ். ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ் பத்தி மட்டும் தான் பேசுறோம். நம்ம இப்ப பார்த்தோம்ல சாண்டல்வுட். சாண்டல்வுட் வந்து ஒரு எண்டமிக் ஸ்பீசிஸ், சில இடத்துல தான் இருக்கும். அது கூட அதோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்னால கில் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா காலி ஆயிடும்ல. ஸோ அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஷெட்யூல்ல சேர்த்துருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் தான் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அவங்கள கல்டிவேட் பண்றதுக்கு என்ன தேவை? லைசன்ஸ் தேவை. சரிங்களா? இது போன கிளாஸ்ல நம்ம பயோடைவர்சிட்டி கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்கேஸ் யூ டோன்ட், வில் டிஸ்கஸ் இட் அகைன் லேட்டர். ஓகே, டோன்ட் வரி. ஷெட்யூல் 6 now it is modified. ஓகே, பட் பிஃபோர் 1972 ஓட WPA ஆக்டோட ஷெட்யூல் 6 என்ன சொல்லுதுன்னா எண்டமிக் பிளான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கு. ஹோஸ் கல்டிவேஷன் கலெக்ஷன் ஆர் ஹைலி ரெகுலேட்டட். ரெகுலேட்டட்னா என்னது? கண்ட்ரோல் பண்ண கூடியது. எங்களை கல்டிவேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்? பர்மிஷன் வாங்கணும். எக்ஸாம்பிள் ஆர்ச்சிடா இருக்கிற ரெட் வேண்டா, பிக்சர் பிளான்ட், பாராசிட்டிக் பிளான்ட், இது கார்னிவோரஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குத், இது வந்து ஓவர் ஹார்வெஸ்டட் மெடிசினல் பிளான்ட். சரிங்களா? ஸோ வித்தவுட் பர்மிஷன் அப்ரூட்டிங் பண்றது, கலெக்டிங் பண்றது, ப்ராசஸிங் பண்றது, செல்லிங் பண்றது இல்லீகலு. WPA ஆக்ட்ல இருக்கிற மீதி ஷெட்யூல்ஸ் எதை பத்தி பேசுறாங்கன்னா ஷெட்யூல் 1 ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷனா இருக்கிற அனிமல்ல வந்து லிஸ்ட் பண்ணுது. ஷெட்யூல் 2னா ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன், இதை விட கொஞ்சம் கம்மியான. ஷெட்யூல் 3 and 4 கொஞ்சம் லெஸ்ஸா ப்ரொடெக்டட். ஷெட்யூல் 5 வர்மின் ஸ்பீசிஸை லிஸ்ட் பண்ணுது. என்ன சார் வர்மின் ஸ்பீசிஸ்? வர்மின் ஸ்பீசிஸ்னா எந்தெந்த ஆர்கானிசம்லாம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் பண்றோம். ஃபார்மிங் பண்ணும்போது திடீர்னு வந்து ஒரு செடியோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஒரு அனிமலோ வந்து அந்த க்ராப்பை நஷ்டம் பண்ணுது. இப்போ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வர்மின். அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தது. இப்போ இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். ஷெட்யூல் 6 தான் ப்ரொடெக்டட் பிளான்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஆனா இப்போ 2022ல ரீசெண்டா 2022ல அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா 6ஆ இருந்த ஷெட்யூல்ல இப்போ 4ஆ மாத்திட்டாங்க. 6th ஷெட்யூல்ல தானே பிளான்ட் ஸ்பீசிஸ் இருந்தது, அதை இப்போ 3rd ஷெட்யூல்ல மாத்திட்டாங்க. வர்மின் என்ற கான்செப்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்க. ஓகேவா? திஸ் இஸ் வாட் WPA Act and its amendment is all about. Clear? Okay, now we'll move to the next. So 2020 question paper la vanda question idu. Consider the following statements regarding biochar in farming. Biochar பத்தி ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம்
கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். Biochar can be used as a part of the growing medium in vertical farming. ஃபார்மிங் பண்ணும்போது நம்ம வந்து பயோசார் என்ற இந்த பொருளை வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு மீடியமாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? When biochar is part of the growing medium, it promotes the growth of nitrogen fixing organisms. இது வந்து ஒரு மீடியமாக இருந்தால் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட growth-ஐ ப்ரமோட் பண்ணுறதுனால தான் இது என்ன பண்ணுதுன்னா ஈல்டு அதிகமாக கொடுக்குது. ஓகேவா? When biochar is a part of the growing medium, it enables the growing medium to retain water for longer time. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீடியம் யூஸ் பண்ணா இது தண்ணியை வந்து ரொம்ப நேரத்துக்கு அதிகமான அளவுக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸ்பாஞ்சை தண்ணியில வச்சா என்ன பண்ணும், தண்ணி என்ன பண்ணிடும், உறிஞ்சிடும்ல, அந்த மாதிரி. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்த்துலாமா? 1 and 3 சொல்றீங்களா? 1 and 3 இல்லையே, இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து டி, எல்லாமே கரெக்டு. பயோசார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹைலி போரஸ். போரஸ்னா மெனி ஹோல்ஸ். ஓகே, லைக் அ ஸ்பாஞ்ச், நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஆக்டிங் லைக் அ ஸ்பாஞ்ச் ஃபார் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ப்ரொவைட்ஸ் எக்ஸலண்ட் ஹேபிட்டட் ஃபார் பெனிஃபிஷியல் சாயில் மைக்ரோப்ஸ். ஸோ எல்லாமே பண்ணுது அது. எப்படி இந்த பயோசார் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, பயோமாசஸ்லாம் இருக்குல்ல, பயோமாசஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா பைரோலைசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. பைரோலைசிஸ்ல ஆர்கானிக் பயோமாஸ் வந்து ஆக்சிஜன் லிமிட்டட் கண்டிஷன்ல, கம்மியான ஆக்சிஜன் கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஹை டெம்பரேச்சர்ல பர்ன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த பயோசார் கிடைக்கும். திருப்பியும் சொல்றேன், ஆர்கானிக் பயோமாஸை ஆக்சிஜன் லிமிட்டட் கண்டிஷன்ஸ்ல இந்த 350 to 700 டிகிரி செல்சியஸ் ஒரு ஹை டெம்பரேச்சர்ல பர்ன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பயோசார். இந்த பயோசார் போரஸா இருக்கும், வால்யூம் அதிகமா இருக்கும், அரோமேட்டிக்கா இருக்கும், pH இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், தண்ணியை கூட அதிகமா எடுத்துக்கும், நியூட்ரியன்ட்டையும் அதிகமா எடுத்துக்கும். அதே மாதிரி பெனிஃபிஷியலா இருக்கிற சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங், ப்ளூ கிரீன் ஆல்கே, இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் இவங்களோட growth-ஐ என்ன பண்ணும்னா ப்ரமோட் பண்ணும். சரிங்களா? நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா என்ன பண்ணும்னா சாயில்ல நைட்ரோஜனை ஆட் பண்ணிடும். ஆட் பண்றதுனால பிளான்ட் என்ன ஆகும்னா நல்லா க்ரோ ஆகும். சரிங்களா? இதுதான் ஹோல் ஐடியா, பயோசார்ல ஹோல் ஐடியா. கிளியர்? சரி, ஓகே, வில் ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, in the context of India's preparation for climate smart agriculture, consider the following. Climate smart agriculture na கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பெட்டரா ஃபார்மிங் பண்றது, அதுக்கு இந்தியாவோட ப்ரிப்பரேஷனை பத்தி ஒரு கேள்வி. சரிங்களா? The climate smart village approach in India is a part of the project led by Climate Change Agricultural and Food Security CCAFS, an international research program. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து CCAFS என்ற இன்டர்நேஷனல் ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு அடியில் வருது அப்படின்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? 2018ஓட, இது ரொம்ப பழசு. ஓகேவா? The project of CCAFS is carried out under Consultant Group on International Agricultural Research, CGIAR, headquartered in France. பிரான்ஸ்ல இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட் தான் இந்த CCAFS அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ICRISAT, இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி CGIAR-ஓட ரிசர்ச் சென்டர். இதோட ரிசர்ச் சென்டர் தான் இது அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கிற எல்லாமே கரெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேள்வி ஆயிடும். இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் யூ ட்ரை டு அவாய்ட் தீஸ் கொஸ்டின்ஸ் இன் எக்ஸாம்ஸ். ஓகே? ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுனால எல்லாருக்கும் இது தெரியாது. ஓகேவா? சரி, பட் தி ஆன்சர் இஸ் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஓகே?
இந்தியாவில் இந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற ப்ரோக்ராம் வந்து சிசிஐஎஃப்எஸ் ஓட ஸ்கீமில் தான் வந்திருக்கு. சிசிஐஎஃப்எஸ் வந்து பிரான்ஸில் இருக்கிற இந்த பாடியோட பாட்டு. இந்தியாவில் இருக்கிற ஐசிஆர்ஐஎஸ்ஏடி வந்து இந்த சிஜிஐஏஆரோட பாட்டு. கிளியரா? எல்லாமே கரெக்டு தான். ஓகே, சரி. இப்போ நம்ம 9th ஒன் வந்துடலாம். இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ரிப்பீட் ஆகும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்ஸ்? பயோடைவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்னது? அதாவது பிளான்ட்ஸ் இருக்காங்களே, பிளான்ட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? நைட்ரோஜன் தேவை. சரிங்களா? நைட்ரோஜன் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. எந்த ஃபார்ம்ல? N2 கேஸ் ஃபார்ம்ல. சரிங்களா? இது அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? பிளான்ட்ஸால டைரக்டா என்ன பண்ண முடியாதுன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை எடுக்கவே முடியாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோப்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. சில பிளான்ட்ஸ் லைக் அந்த பிளான்ட்ஸை ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லெக்யூமினஸ் பிளான்ட்ஸோட வேர் இருக்குல்ல, வேர்ல என்ன இருக்குன்னா உருண்டையா ஒரு ரவுண்டா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூட் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரூட் நாடியூல்ல என்ன இருக்குன்னா N2 ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்கும். ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா பேர் கூட சொல்லிடுறேன், ரைசோபியம். ஓகேவா? இந்த ரைசோபியம் என்ன பண்ணும்னா இந்த N2-வை வந்து வானத்துல பிடிச்சி வானத்துக்குலாம் போக கேப்சர் பண்ணி அது வந்து அமோனியா ஃபார்ம்லையும் நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸ் ஃபார்ம்லையும் பிரேக் டவுன் பண்ணி சாயில்ல ஆட் பண்ணிடும். அமோனியா, நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தால் தான் பிளான்ட்ஸால அதை என்ன பண்ண முடியும்னா சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணி வளரும். கிளியர்ல? இதுதான் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங்கோட ப்ராசஸ். இப்போ இங்க என்ன கேள்வினா இங்க கொடுத்திருக்கிற பிளான்ட்ல எது வந்து நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட், அதாவது லெக்யூமினஸ் பிளான்ட். ப்ராசஸ் இது, ஆனா எந்த பிளான்ட் இது ஸ்பெசிஃபிக் ஆயிடும். ஆனா ஈஸி கொஸ்டின் தான் இது. ஸோ இது வந்து நான் சொல்லிடுறேன் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆல்ஃபால்ஃபா, சிக்பி, க்ளோவர். ஓகேவா? சாரி, ஆல்ஃபால்ஃபா, சிக்பி, க்ளோவர் இவங்கெல்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்களா ரூட்ல என்ன இருக்கு? ரூட் நாடியூல்ஸ். கிளியர்? ஓகே. ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட், லெக்யூம்ஸ், ஆல் ஆஃப் த பீன்ஸ் ஃபேமிலி. ஓகே, பீன்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பீன்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லெக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? Now we'll move to the next question. 2020ல கேட்டது, biorock technology is talked about when in which one of the following situation? biorock technology பத்தி பேசும்போது எந்த சிச்சுவேஷனை மீன் பண்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. restoration of damaged coral reefs, development of building materials using plant residues, identification of areas for exploration or extraction of shale gas, providing salt licks for wild animals in forest or protected areas. Which would be the correct answer? Biorock technology. So பேர்ல என்ன வருது? ராக். ஸோ இதுதான் இங்க இருக்கிற ஹிண்ட். D, providing salt licks for wild animals. No, wrong. A. Okay, apart from it, any other? C. No. So correct answer is A, restoration of damaged coral reefs. Coral reefs na enna theriyuma? So ocean beds la valarra sila important ana organisms avangala restore பண்றதுக்கு தான் இந்த டெக்னாலஜி யூஸ்.
என்ன பண்றோம் இந்த டெக்னாலஜிலன்னா, இந்த டயக்ராம் தெரியுதா, கிளியரா இருக்கா? என்ன பண்றோம்னா நிறைய மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஓஷனோட பெட்ல வந்து அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். கால்சியம் கார்பனேட், அதாவது லைம், சரிங்களா, லைம் ஸ்டோன். கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன நடக்கும்னா, இந்த இந்த கோரல் ரீப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த கோரல் ரீப்ஸோட லார்வா இருக்கும்ல, லார்வா, அதாவது ஏர்லி ஸ்டேஜ் லைஃப் சைக்கிள், அந்த கோரல் ரீப்ஸோட லார்வாக்கு வளர்வதற்கு இந்த லைம் ஸ்டோன் வந்து தான் சாப்பாடு. எப்படி நம்மளுக்கு ஒரு சாப்பாடு இருக்கும்ல வளர்ச்சி, இந்த லைம் ஸ்டோனை அதை எடுத்து நல்லா வளரும். ஸோ எங்கெல்லாம் கோரல் ரீப்ஸ் வந்து அழிஞ்சிட்டாங்களோ இல்லை அழியிற கண்டிஷன்ல இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்னாலஜியை அட்டாச் பண்ணி அந்த கோரல் ரீப்ஸை ரீஸ்டோர் பண்ணிடலாம். Passing a low electrical current through seawater to stimulate precipitation of minerals. What minerals? Calcium carbonate, creating a substrate for coral larva to settle and grow rapidly. See, metal structure placed under water, low voltage, so calcium carbonate is formed and this is the substrate. Clear? As a result, corals grow faster and calcium deposition is extra. Coral skeleton becomes stronger and the growth is about 3 to 5 times faster. Okay, this is what is your bio rock technology. Clear? Okay, the next question is, consider the following activities: spreading finely grounded basalt rock on farmlands extensively. basalt rock நல்லா பவுடர் பண்ணி ஃபார்ம் லேண்ட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஸ்ப்ரெட் பண்றோம். ஓகேவா? இன்க்ரீசிங் தி அல்கலினிட்டி ஆஃப் ஓஷன்ஸ், ஓஷன்ஸோட pH இன்க்ரீஸ் பண்றது. அசிடிக்கா இருந்ததை என்னவா மாத்துறது? ஆல்கலைனா மாத்தும். ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஓஷன் ஆசிடிஃபிகேஷன் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன். ஓகேவா? ஆடிங் லைன், இது லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம். சரிங்களா? சரி. கேப்சரிங் கார்பன் டை ஆக்சைடு released by various industries and pumping it into abandoned subterranean mines in the form of carbonated waters. You two were there in the class, right? Now tell me which is the correct answer. Only one of the above statement is correct, two or all three, or none of them? All three are correct. Okay, so these are the activities which are done for carbon sequestration. Okay, last class lo carbon sequestration அப்படினா என்ன அர்த்தம்னா, கார்பன் எமிஷன்ஸ் கம்மி பண்றதுக்கு நம்ம கார்பனை என்ன பண்ணிடுறோம், ஸ்டோர் பண்ணிடுறோம். எங்க பண்றோம்? இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கார்பன் எமிட் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கேப்சர் பண்ணி அதை டீப்பா ஃபாசில் ஃபியூல் எடுக்கிற இடத்துலயோ மைன்லயோ வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி நம்மளோட ஆயில் ரிகவரியை இம்ப்ரூவ் பண்றோம். இது வந்து டெரஸ்ட்ரியல் கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன். ஓஷனிக் கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன், ஓஷன்ல எப்படி கார்பனை நம்ம பண்றோம்னா இந்த வகையா ஓஷன்ல வந்து நம்ம என்ன ஆட் பண்றோம்னா லைம் ஸ்டோன் ஆட் பண்றோம். லைம் ஸ்டோன் என்ன பண்ணோம்னா ஆல்கலினிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்கலினிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக ஓஷன்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ஓஷன்ல வாழ்ற ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்சார்ப் பண்ணிடுவோம். கிளியர்? சிஸ்டம் ஆஃப் ரைஸ் intensification of cultivation in which alternate wetting and drying of rice field is practiced. இந்த SRI என்ற மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்னா ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரைங் பண்றோம். ரைஸ் தண்ணி கொடுக்குறோம், சில இடத்துல சில வாட்டி தண்ணி கொடுக்க மாட்டோம். ஸோ இதனால என்ன நடக்கும், ரிசல்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெடியூஸ்டு சீட் ரெக்வயர்மெண்ட். அப்போ ரைஸ் வந்து நம்ம வந்து கிடைக்கிறதுல ஈல்டு அவுட்புட் அது வந்து அதிகமா இருக்கிறதுக்கு நம்ம நிறைய சீட்ஸ் வந்து சோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. கம்மியான சீட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹை ஈல்ட வந்து கொடுக்கலாம். ரெடியூஸ்டு மீத்தேன் ப்ரொடக்ஷன். மீத்தேன் வந்து எமிட் ஆகுதுல, நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல.
கார்பன் டை ஆக்சைடுக்கு அப்புறமா இருக்கிற ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து மீத்தேன். மீத்தேன் இஸ் பேட் ஃபார் ஆர் கிளைமேட். ஸோ அதோட ப்ரொடக்ஷனை இந்த மாதிரி நம்ம இந்த எஸ்ஆர்ஐ மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால கம்மியாகுது. ரெடியூஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனும் கம்மியாகுது அப்படின்னு. அப்போ எது கரெக்ட்? நான் கேள்வி பி மட்டும் தான் கரெக்டா? வேற ஏதாவது? ஸோ இங்க ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட். ஓகேவா? எஸ்ஆர்ஐல நம்ம என்ன பண்றோம்? தண்ணியை கூட சேவ் பண்றோம், எலக்ட்ரிசிட்டியை கூட கம்மியா யூஸ் பண்றோம். எப்படி? ஏன்னா நம்ம வந்து ரெடியூசிங் தி anaerobic conditions that cause methane gas. நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சோ பண்ற சீட்ஸை ஸ்பேஷியஸா சோ பண்றோம், கேப் விட்டு. அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம்ல, அது ஆல்டர்னேட்டா கொடுக்குறோம். எப்பயாவது வெட்டா இருக்கும், எப்பயாவது ட்ரையா இருக்கும். ஸோ இதனால என்ன நடக்கும்னா 3 கண்டிஷனும், எலக்ட்ரிசிட்டியும் கம்மியா தேவைப்படும். சரிங்களா? எதுக்கு எலக்ட்ரிசிட்டியை பத்தி பேசுறாங்க? வெரி குட். வாட்டரை பம்ப் பண்றதுக்கு. ஏன்னா இங்க வந்து நம்ம ஆல்டர்னேட்டா கொடுக்கறதுனால வாட்டரோட அவைலபிலிட்டி கண்டினியூஸா தேவைப்படல. ஓகேவா? சரி, வேற என்ன சொன்னோம்? எலக்ட்ரிசிட்டி. மீத்தேன் எப்படி கம்மியாகுதுன்னா, இது வந்து anaerobic கண்டிஷன்ஸ்ல தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ். anaerobic கண்டிஷன்னா எப்பெல்லாம் ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கோ, மண்ணுல இருக்கிற மைக்ரோப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, மைக்ரோ ஆர்கானிசம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீத்தேன் கேஸை எமிட் பண்ணுவாங்க. anaerobic கண்டிஷன்ஸை நம்ம கம்மி பண்ணிட்டோம், ஏரோபிக்கா தான் வச்சிருக்கோம், மேக்ஸிமம் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி வச்சு. அதனால வந்து மீத்தேனும் வர்றது இல்லை, எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படுறது இல்லை, சீட் ரெக்குவயர்மெண்ட்டும் தேவைப்படுது இல்லை. ஏன்னா ஸ்பேஸ் விட்டு நம்ம பண்ணோம். சரிங்களா? கிளியர்? இந்த மெத்தடை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். கிளியர்? சரி, ஓகே. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் மெர்க்குரி பொல்யூஷன். மெர்க்குரி பொல்யூஷன் பத்தி ஒரு கேள்வி இது. கோல்டு மைனிங் ஆக்டிவிட்டி இஸ் a source of mercury pollution in the world. கோல்டை மைன் பண்றோம்ல, கோல்டை மைன் பண்றதுனால மெர்க்குரி வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. மெர்க்குரி பொல்யூஷன் கோல்ட் மைனிங்கால வருது அப்படின்னு. கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் காஸ் மெர்க்குரி பொல்யூஷன். கோல்டு மட்டும் இல்ல, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல கோலாலையும் சொல்றாங்க. there is no known safe level for exposure to mercury. நம்ம வந்து இப்போ பிஓடி லெவல் பார்த்தோம்ல, கிளீன் வாட்டருக்கு ஒரு லிமிட் இருந்ததுல, இவ்வளவு இருந்தா கிளீன் வாட்டர். அதே மாதிரி மெர்க்குரியோட எந்த அளவு வந்து சேஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த லிமிட்டும் இல்லை, அது கொஞ்சம் இருந்தாலும் டேஞ்சரஸ் அப்படின்னு மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க. கொஞ்சம் ட்ரேஸ் அமௌண்ட்ல இருந்தாலும் அது டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? only 1, only 2, all 3, none. only 2. which 2? Gold mining. Okay, these are just guesses, right? We'll check for the answer. Okay, ஸோ ஆர்டிசனல் கோல்டு மைனிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா மெர்க்குரியை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ கோல்டு மைனிங்க்கு நம்ம என்ன பண்றோம்னா மெர்க்குரியை யூஸ் பண்றோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு, முக்கியமாக அமால்கம் ஃபார்ம் பண்ணி. லேட்டர் ஆன் கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அந்த மெர்க்குரியை வந்து எவாபரேட் பண்ணிடுறோம். எவாபரேட் பண்ணி அது போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்னதான் இருக்கும்? கோல்டு மட்டும் தான் இருக்கும். சரி, இந்த மெர்க்குரி வெளியே போச்சுல, அது எங்கெல்லாம் போயிடும்னா ரிவரு, சாயிலு, அட்மாஸ்பியருக்கு போயிடும். இதனால அமேசான், ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்ற ரீஜியன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கோல்டு மைனிங்லால என்ன நடக்குது? மெர்க்குரி ரிலீஸ் ஆகுது. சரி, கோலை எரிக்கிறது கூட ட்ரேஸான அமௌண்ட், ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் என்ன பண்ணோம்னா மெர்க்குரியை விடும். ஆனாலும் நம்ம என்ன பார்த்தோம்? கம்மியான அமௌண்ட் இஸ் லீத்தல். ஓகே, ஸோ when coal burns, mercury vapor is released into the atmosphere. It later deposits on water body. Mercury, how it affects us? It affects the nervous system, முக்கியமா brain, also the kidney, as well as the fetal development. Baby develop ஆகுதுல, அந்த பேபி வந்து it has many defects. முக்கியமா ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் வந்து மீனாமாட்டா டிசீஸ். ஜப்பான்ல இருக்கிற மீனாமாட்டா டிசீஸ் ஹிஸ்டாரிக்கலா ரெக்கார்டான ஒரு டிசீஸ். இது முக்கியமா நியூரலாஜிக்கல் டிசார்டர். இது
நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடா எங்க நடந்ததுன்னா ஜப்பான்ல மெர்குரியோட டெபாசிஷன் அதிகமாக இருந்ததுனால சரிங்களா. ஸோ அண்ட் த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ that there is no safe level because even a trace level is causing such disorders. Clear? This is what the answer is. 2020 question. With reference to India or Indian elephants, consider the following statements. Indian elephants, but the leader of an elephant group is a female. Elephant oda herd la irukra leader yarna or female. Maximum gestation period can be 22 months. Gestation period na enna arthona pregnancy இருக்கிற period pregnancyல இருந்து அந்த பேபி ஃபுல்லா டெவலப் ஆகி இருக்கிற வரைக்கும் பர்த் எடுக்கிற வரைக்கும் அது வந்து 22 months. An elephant can normally go on a calving till the age of 40 years. 40 years வரைக்கும் தான் அது என்ன பண்ணும்னா கால்விங் பண்ணும் சரிங்களா. அதாவது அதோட காப்ஸ்னா என்னது யங்கர் ஒன்ஸை டேக் கேர் பண்ணிக்கும் சரி. Among the states in India, the highest elephant population is in Kerala அப்படின்றாங்க. சரி, எந்த ஆப்ஷன் கரெக்ட்? லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்றீங்களா? மீதி எல்லாம் தப்பா? அப்போ லாஸ்ட் ஒன் கரெக்ட். ஓகே, டி இஸ் கரெக்ட். ஓ, இங்க சொல்றீங்களா 1 3 4 this one and this one you are telling, right? Option A 1 and 2. Okay, so this is also wrong, this is also wrong because Kerala is not the state with the highest population of, it's actually Karnataka. Okay, Karnataka is the state and the it can continue calving beyond the age of 40 வயசுக்கு மேல கூட அது என்ன பண்ணும்னா கால்விங் என்ற அந்த ப்ராசஸ் பண்ணும். லீடர் ஆஃப் எலிஃபென்ட் வந்து ஃபீமேல் தான். ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து 22 months. கிளியர்? சரி, நெக்ஸ்ட் கேள்வி. இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் WHO ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். WHO ஓட ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் படி கொடுத்திருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டு. சரி, the 24-hour mean of PM 2.5 should not exceed 15 microgram per cubic meter. இந்த லெவலை விட ஒரு டேயோட 1 டேயோட PM 2.5 லெவல் வந்து இந்த லெவலை விட எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு WHO சொல்லுது. வேற என்ன சொல்லுதுன்னா ஆனுவல் மீன் தான் என்னது 1 year. இது 1 டே அளவில் இந்த வேல்யூ, 1 year அளவில் இந்த வேல்யூவை தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. கிளியரா? இதுதான் WHO சொல்றது. இது கரெக்டா இல்லையான்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி, செகண்ட் ஒன் வந்து இன் அ இயர் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஓசோன் பொல்யூஷன் அக்கர் டியூரிங் தி பீரியட்ஸ் ஆஃப் inclement weather. PM10 can penetrate the lung barrier and enter the blood stream. PM particulate matter வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், ரெண்டு வகையான பார்ட்டிகல்ஸ் இருப்பாங்க, PM10 PM2.5. இது வந்து நம்ம ஏர் பொல்யூஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா PM10 வந்து நம்மளோட ரத்த பாதை வரைக்கும், அதாவது ரத்தத்துக்குள்ள இது உள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. எக்ஸசிவ் ஓசோன் இன் தி ஏர் கேன் ட்ரிகர் அஸ்தமா. காத்துல ஓசோன் O3 கேஸ் வந்து அதிகமா இருந்தா அஸ்தமா என்ற லங் டிசார்டர் வந்துடும். எந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட்? 1 கரெக்டா? 4 you mean this excessive ozone. Okay, next BC. C is correctா? ஒன்று கிளாஸ்ல ஏர் பொல்யூஷன் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் PM 2.5 மட்டும் தான் என்ன பண்ண முடியும், பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போக முடியும், ஏன்னா அதோட சின்ன சைஸ் சரிங்களா. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பி. என்னது 1 and 4 ஒன்லி. அதே மாதிரி இதுவும் தப்பு. ஓகேவா? கிளியர்? ஸோ ஓசோன் பொல்யூஷன் பீக்ஸ் டியூரிங் சன்னி, கிளியர் அண்ட் ஹாட் வெதர். ஓகேவா? not inclement weather. PM 2.5 is small enough to easily cross the lung barrier into the bloodstream. Clear? Easy question. Okay,
The next question. One of the following regions has the world's largest tropical peatland. கொடுத்திருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு இடம் வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் பீட்லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. which holds தான் அது ஸ்டோர் பண்ணிருக்கு எவ்வளோனா 3 years worth of global carbon emission. 3 வருஷங்களோட குளோபல் கார்பன் எமிஷன்ஸை ஸ்டோர் பண்ணி சிக்வெஸ்டர் பண்ணி வச்சிருக்கு fossil fuel burn பண்றதுனால. and the possible destruction of which can exert detrimental effect on the global climate. இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா அந்த கார்பன் எமிஷன்ஸ் திருப்பியும் ரிலீஸ் ஆகி வேர்ல்டை வந்து ஒரு பேட் எஃபெக்ட் கொடுக்கலாம். which one of the following denotes that region? அப்ப எந்த ரீஜன் அது? காங்கோ பேசின். சரிங்களா? காங்கோ பேசின் இஸ் தி ஆன்சர். why Amazon is not the answer? Amazon நார்மலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா lungs of the planet earth அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? but this is not the answer. recently நாசாவோட OCO மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அதாவது அப்சர்வேட்டரி கார்பன் அப்சர்வேஷன் சம்திங். ஓகே, ஸோ கார்பன் எமிஷன்ஸை அப்சர்வ் பண்ற ஒரு மிஷன். இதுல என்ன ஃபைண்ட் பண்ணாங்கன்னா Amazon is no more a carbon sink. Amazon carbon sink இல்ல. கார்பன் சிங்க்னா என்ன? Carbon sink is a region which absorbs more CO2 than it emits. லெஸ்ஸா எமிட் பண்ணும், ஆனா அதிகமா என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணும். அந்த மாதிரி இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்பன் சிங்க்னு சொல்றோம். ஆனா நாசாவோட இந்த மிஷன் வந்து கார்பன் சிங்க் இல்ல அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்றதை விட அதிகமா எமிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ஆன்சர் இல்ல. 2024ல கேட்டது ஆன்சர் வந்து காங்கோ பேசன். இதுதான் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் பீட்லேண்ட். and Cuvette Central Peatland, which sequester massive amounts of carbon. Its protection is major global climate priority. Clear? It's 2024ல கேட்டது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அமேசானை பற்றியும் தெரிஞ்சிருச்சு, காங்கோ பேசின் பற்றி.